ஒன்று. ஹலோ காய்ஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அவ்வளோலாம் விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இங்கே இது கிரானி 2 தான் காய்ஸ் இன்றைக்கி விளையாட போகிறோம். ரொம்ப ஃபன்னான கேம் பிளே. நான் சும்மா நார்மலாக விளையாடுற மாதிரி விளையாண்டுக்கிட்டு போகிறோம் காய்ஸ். ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே காய்ஸ், இந்த கேமில் நாங்கள் முதல்ல சாமான் அடிப்படையாக கொண்டு தான் கேம் ப்ளே பண்ணுவோன்னு இருந்துச்சு காய்ஸ். ஏன்னா அந்த பக்கம் வந்தப்போ கிளம்பி வந்திருப்பான். ஏன்னா இப்போ முதல்ல இந்த பக்கம் வந்திருக்கணும், பட் அந்த பக்கம் தான் வந்திருக்கான். பரவாயில்ல, ஹெலிகாப்டர் மேனுவல் கிடச்சிருக்கு காய்ஸ். அதனால் நான் ஹெலிகாப்டர் எஸ்கேப்பே பண்ணிடுவோம். ஓகே, கிளம்பி தான் இருக்கான் கிளட்டு பயலை. ஓகே, கீழே ஏதாவது கிடைக்குதான்னு கொஞ்சம் போயிட்டு பார்த்துருவோம். கீழே எதுவுமே இல்லை, எம்டியாக தான் காய்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்ததாக அப்படியே அங்கால போயிட்டானா நான் டக்குன்னு இந்த பார்த்தால போயிடுவோம் காய்ஸ். ஓகே, இங்கால கிரானி இருக்கான்னு ஒருக்கா பார்த்துருவோம். அந்த வந்துட்டா ஐயா, வாரா நான் டக்குன்னு அந்த பார்த்தால போயிடுவோம் காய்ஸ். ஓகே, ஓடுறா ஐயோ, டக்குன்னு இந்த பக்கம் போயிடுவோம் காய்ஸ். இப்போ அப்படியே கதவையும் மூடிடுவோம் காய்ஸ். ஓகே, கதவை மூடியாச்சு. ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம் என்னென்ன சாமான்லாம் இருக்குன்னு. முதலாவதுல ஒன்றும் இல்லை, ரெண்டாவதுலேயும் ஒன்றும் இல்லை, மூணாவதுலேயும் ஒன்றுமே இல்லை. அப்போ இது என்னடா வீடு? இது குப்பையில் தான் காய்ஸ் இந்த வீடியோ போடணும். ஓகே, வீடியோ போடணும், அதுக்காக வீடியோ டிலீட் பண்ணலாம் காய்ஸ். ஓகே, இப்போ இந்த பக்கம் தான் லைட்டாக பார்ப்போம், மேலால் லைட்டாக போய் பார்ப்போம் காய்ஸ். கிளம்ப வாரான் நான். ஓகே, இந்த பக்கம் லைட்டாக போய் பார்த்தாச்சு. அம்மாட்ட சரி சன் கண்ணு இன்றைக்கி கிளவி செத்துச்சு. கிளவி எங்கே கிளவி காணாம் காய்ஸ். இந்த வந்துட்டால கிளவி சாவடி. ஓகே, அடித்தாச்சு காய்ஸ். ஓகே, 2 நிமிஷத்துக்கு தொட்டு தொல்லை இருக்காது. ஐயோ, கன் புல்லட் வேறு இல்லையே. ஓகே காய்ஸ், டக்குன்னு போய்ட்டு ஐயோ கிளவ வந்துட்டான் ஐயா. டே கலெக்டு நாயே, என்னவே அடிக்கப்பையாடா. பார்ப்போம் இந்த கேமில் காய்ஸ், கிளவனோ கிளவியோ ஒரு மேட்சாவது அடித்தாங்கன்னா நான் இந்த கேம் ப்ளே பண்ண மாட்டேன் காய்ஸ். ஓகே, இதுலேயும் இல்லை, இதில் இல்லாட்டி நான் அந்த கேம் ப்ளே. வெப்பன் கீ கிடச்சிருக்கு. கிளட்டு நாயே வாரேன் காய்ஸ். அந்த கிழவனுக்கு நான் இந்த மேட்சுக்கு முன்னாடி 2-3 மேட்ச் போட்டேன். கிழவன் தான் எனக்கு 5-6 அடி அடிச்சிட்டான். இன்னைக்கு கிழவனை தான் காய்ஸ் போடணும்னு மெயின் இது. ஓகே, ஷாட்கன் எடுத்துக்குவோம், ஆமாவும் எடுத்துக்குவோம். ஐயோ, என்னடா இது வெப்பன் கீ வருது. ஓகே, இப்போ ஷாட்கன் எடுத்துகிட்டு ஆமாம் எடுத்துக்குவோம் காய்ஸ். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ கிழவன் தான் வந்துட்டான் நாயே. ஓகே, இப்போ டக்குன்னு அவன்கிட்ட அந்த என்ன செக்யூரிட்டி கீ இருக்கும் காய்ஸ், அதையும் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, மேலே போவோம். சன்கன்னோட புல்லட் இருந்துச்சு, அதையும் எடுக்கிறதுக்கு. ஓகே, அந்த பக்கம் எடுத்து இன்னத்துக்கு திறந்தேனே தெரில காய்ஸ். ஓகே, அப்படியே இங்கே சாவி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, போட் கீ அது நமக்கு தேவையே இல்லை. ஓகே, இந்த பிக்சர் தேவை காய்ஸ். ஒவ்வொரு இடமா இந்த இதெல்லாம் தேடிட்டு வந்துடுவோம். ஓகே காய்ஸ், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, கிளாஸ் ஃபியூஸ் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ அதை இங்கே நான் போட்டு வந்துடுவோம் காய்ஸ். ஓகே, வேறு இந்த இதை திறந்து பார்த்துருவோம் காய்ஸ். அந்த பெட்டி மாதிரி இருக்கிறத, அதில் ஏதாவது க்ரோபார் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இது தேவையில்லை அந்த கதவு லோக்கர். ஓகே, இங்கே ஒரு பிக்சர் அதனால தான் திறந்து வச்சுருந்தேன். இங்கே ஒரு பிக்சரை கண்டேன் காய்ஸ். ஓகே, இந்த பிக்சரையும் அப்படியே எடுத்துகிட்டு போவோம். ஓகே, இதை திறந்துடுவோம். ஓகே காய்ஸ், ஓகே, இதில் போயிட்டு ஒரு அந்த பிக்சரை வச்சுட்டு வந்துடுவோம் காய்ஸ். ஓகே, அடுத்தது வேறு என்ன தேட இருக்குது? ஓகே, ஒவ்வொன்றா திறந்துட்டு போவோம். இந்த கபடை திறப்போம், இதில் எதுவுமே இல்லை. ஓகே, வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். சன்கான் இங்கே தான் காய்ஸ் இருக்குது, அது இப்போதைக்கு தேவையில்ல. அதனால் இப்போதைக்கு வெஞ்சை அங்கே போயிட்டு இது எடுக்கிறதுக்கு தேவைப்படும். ரொம்ப ஃபோன் ரொம்ப லேக் ஆகுது காய்ஸ். அது இங்கேருந்து பார்க்க விளங்கலை. ஓகே, வீடியோவில் பார்க்க அது விளங்காது காய்ஸ். ஓகே காய்ஸ், இதில் குதிச்சாச்சு. அப்படியே அந்த பாத்ரூம் வழியெல்லாம் கீழே அப்படியே போகத்தான் காய்ஸ் இருக்குது. இந்த தண்ணி தான் ட்ரெயின் ஆக போகுது. ஓகே, அப்படியே கீழே போவோம். கீழே போயிட்டு அந்த இதை மட்டும் தான் லாக் பண்ண இருக்குது. அதை திறந்து விட்டோன்னா அங்கே தண்ணி போயிடும் காய்ஸ்.
ஓகே, இதுக்கப்புறம் இந்த வெஞ்ச் எங்களுக்கு தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த வெஞ்ச் இதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையில்லை காய்ஸ். ஓகே, இப்போ கன்னை கொஞ்சம் எடுத்துக்குவோம். கிளம்பி வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், லைட்டாக இந்த பக்கத்தால் பார்த்துட்டு வரேன். கிளம்பி வந்துட்டான். நான் யார் முதலாவதாக மாட்ட போகிறான்னு தெரில காய்ஸ். ஓகே, ஆமாம் காய்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது பண்ணணுன்னா பண்ணிடுங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், யாராவது வரானா இருந்தால் கிளவி. ஓகே, கிளவியை போட்டாச்சு. ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து கிளவனை தான் போடணும். பட் புல்லட் இல்லை. இந்த ரூமில் ஒரு புல்லட் இருக்கும் காய்ஸ். ஓகே, புல்லட் எடுத்தாச்சு காய்ஸ். ஆமாம், 2 இருக்குது. தேவைப்படும் அந்த கரப்பாம்பூச்சி நாயையும் கொள்றதுக்கு. ஓகே காய்ஸ், இப்போ கிளவன் வேறு போவான். இந்த பக்கம் போயிருப்பானா? கிளவன் ஆளை காணாங்க காய்ஸ். ஓகே, நம்ம வந்து அந்த கரப்பாம்பூச்சியை கொன்றுவோம். சும்மா கத்திக்கிட்டே இருப்போம். சத்தம் கேட்கும் காய்ஸ், பாருங்கள். இந்த சத்தத்தை கேட்டிருக்கீங்களா காய்ஸ்? ஏதோ சைக்கோ வந்த மாதிரியோ ஒரு சத்தம் காய்ஸ். ஓகே, கிளவன் இன்னும் வரலையே. கிளவனுக்கு இப்போ கண்ணெல்லாம் செவந்திருக்கும் காய்ஸ். இங்கே கிளம்பு கொஞ்சம் தேடி பார்ப்போம். கையில் கண் இருக்குதுன்னு இந்த பக்கத்தால் வரணும். ஓகே காய்ஸ், நம்ம எதுக்கும் வந்துட்டோம். பயலை சாப்பிடா. ஓகே காய்ஸ், இப்போ நான் டக்குன்னு போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே காய்ஸ், எங்களுக்கு ஹெலிகாப்டர் கீ கிடச்சிருக்கு. அதனால் எங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஹெலிகாப்டர் கீயை போயிட்டு இங்கே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கன்னை எடுத்துகிட்டு வந்துடுவோம் காய்ஸ். அப்புறம் கிளம்பி அடிச்சிட்டான்னா நம்ம கன் இங்கே இருக்கிறது தெரியாமல் போயிடும். ஓகே, அப்படியே கன்னை இங்கே எடுத்துகிட்டு வந்து இதுலேயே வச்சுருவோம் காய்ஸ். ஓகே, இப்போ அப்படியே ஹெலிகாப்டர் கீ எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே காய்ஸ், அப்படியே ஹெலிகாப்டர் கீ எடுத்துகிட்டு அப்படியே மேலே போயிடுவோம் காய்ஸ். அப்படியே போயிட்டு கிளம்பி செத்துட்டாங்க அந்த தைரியத்தில் போகிறேன் காய்ஸ். ஓகே, அப்படியே செக்யூரிட்டி ரூமை தொடர்ந்து செக்யூரிட்டி கீயையும் போட்டாச்சு காய்ஸ். இன்னும் உங்களுக்கு என்ன சாமான் தேவை? ஓகே, கேஸோலின், அதுக்கப்புறம் சில சாமான் இருக்குது காய்ஸ். அந்த ஃபோட்டோலாம் எடுக்க இருக்குது. ஓகே காய்ஸ், அங்கே நான் ஃபோட்டோ ஒன்று கண்டேன். அந்த ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே காய்ஸ், ஃபோட்டோவையும் எடுத்தாச்சு. இதில் என்ன இருக்குது? பிளாக் நமக்கு தேவையில்லை காய்ஸ். அது வந்து போட் எக்ஸ்பெக்ட் தான் தேவை. ஐயோ, ரொம்ப லேக் ஆகுது. ஓகே காய்ஸ், அப்படியே செக்யூரிட்டி ரூமுக்கு போயிட்டு இதையும் போட்டுருவோம், இந்த சாமானையும். ஓகே, வேறு என்ன சாமான் தேவை? க்ரோபார் எங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறேன் காய்ஸ். எனக்கு சரியாக தெரில. க்ரோபார் தேவை. அதுக்கு முன்னாடி நம்ம கீழே போயிட்டு அந்த கன்னை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் காய்ஸ். ஏன்னா அங்கே நான் சுடுறதுக்கு கன் தேவை. ஓகே காய்ஸ், அதுக்கு முன்னாடி எங்கேயாவது புல்லட் இருக்கான்னு பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் செலோ டேப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு காய்ஸ். அந்த ஃப்ளைட்டில் இருக்க அந்த இதெல்லாம் கட்டுறதுக்கு எனக்கு இன்னும் விளங்கலை காய்ஸ். என்னத்துக்காக அந்த ரெக்கையை செலோ டேப் போட்டால் எப்படி நிற்கும்? நான் எப்படி தப்பி போனேன்னா எனக்கு விளங்கலை காய்ஸ். ஓகே, என்ன ரொம்ப லேக் ஆகுது ஃபோன். ஓகே காய்ஸ், இங்கே டேப்பை எடுத்தாச்சு காய்ஸ். ஓகே, இப்போ கிளவி எந்திரிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த கன்னை இப்போ எடுத்துகிட்டு போயிடுவோம் காய்ஸ். ஏன்னா இப்போ கிளவி வந்துருப்பா. நான் அதுக்குள்ளே கன்னை லோட் பண்ணிடுவோம் காய்ஸ். டக்குன்னு மேலே போயிட்டோன்னா கிளவி வருவா காய்ஸ். இப்போ நான் டக்குன்னு போயிட்டு லோட் பண்ணிடுவோம். உள்ளோட்டா கிளத்து போய் கேமராவை பார்த்துக்கிட்டு. ஓகே, சாவடி கிளவி. இப்போ கிளவன் வருவான். கிளட்டு பயலே. ஓகே காய்ஸ், இப்போ கிளவனை தேடுவோம். மேலே செக்யூரிட்டி ரூம்லேருந்து வந்திருக்க மாட்டான் அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா நான் போட்டது ஈஸி போட்டனால வந்திருக்க மாட்டான். ஓகே, கிளட்டு பயலே. வயசு இன்னும் இருந்தால் வந்துட்டான். சாவிடா நாயே. என்னை எத்தனை தடவை கொண்டிருப்பேன். இந்த கேம் வந்து நான் 5-6 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் காய்ஸ் வந்து விளையாடுறேன். அதனால எனக்கு பிரச்சனையே இல்லை. ஓகே காய்ஸ், அப்போ அடுத்தது வந்து அந்த செலோ டேப்பை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா அதுதான் எங்களுக்கு முக்கியம். இல்லாட்டி ஃப்ளைட் வந்து பறக்காதான். எனக்கு செலோ டேப் போட்டால் எப்படிரா பறக்கும்? ஏன்டா அப்படி இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு எனக்கு விளங்கலை காய்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து இது கேம் ரூல்ஸ்னால நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி தானே ஆகணும்.
ஓகே டக் டேப்பா அதுக்கு பேர். ஓகே பரவாயில்ல, நம்ம டக்குன்னு போயிட்டு மேலே போட்டு வந்துடுவோம் காய்ஸ். என்னடா அது ரொம்ப அலட்டுது. ஓகே மேலே இப்போ நான் வந்து போட்டுட்டேன் காய்ஸ் இந்த டேப்பையும். அடுத்ததுக்கு வந்து காய்ஸ் அப்படியே அந்த கன் இருக்கு, கன்னையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து போட்டுருவோம் காய்ஸ். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு போயிடுவோம். இதில் எங்கேயாவது க்ரோபார் இருக்கும் சில வேளை. ஓகே காய்ஸ், நமக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு க்ரோபார் கிடச்சிருச்சு. நல்ல வேளை, சந்தோஷமாக இருக்குது காய்ஸ். நம்ம ஜெயிக்க போகிறோம் காய்ஸ். நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். அந்த ஆணவத்தோட அப்படியே மேலே ஏறினேன் காய்ஸ். என்ன நடந்துச்சுனே தெரில, பட்டுன்னு கீழே விழுந்து செத்துட்டேன் காய்ஸ். என்ன ஆச்சுன்னே தெரில, கிழட்டு நாய் கொன்னுட்டான் போல. சந்தோஷப்படாதடா கிழட்டு நாயே. ஓகே காய்ஸ், நான் எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் இங்கே கொண்டு வந்து போட்டேன் காய்ஸ். ஓகே இதில் ஹேண்ட் வீல் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே இப்போ வந்து இந்த கதவில் தான் அந்த கலவண்ட ஃபோட்டோவை மாட்டணும். நம்ம இதில் போட்டுருவோம் ஃபியூஸை. ஓகே முதல்ல வந்து கலவண்ட பிக்சர் எடுத்தாச்சு. இந்த கலெக்ட் நாயிட ஃபோட்டோலாம் பொறுத்துனா தான் நான் எஸ்கேப் பண்ணலைன்னா அப்படி எஸ்கேப்பே தேவையில்லை. பட் ஒன்றும் பண்ணல காய்ஸ், ஏன்னா யூடியூப்பில் தேடுறப்ப இது தான் ஈஸியாக இருந்துச்சு. சரி நீங்கள் ஏசுவீங்க எப்படி பார்த்தாலும். ஓகே காய்ஸ், அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே என்னடா டேப் வருது. ஓகே இப்போ இந்த 3வது இமேஜும் எடுத்து ஒட்டியாச்சு. என்ன காய்ஸ் இது. ஓகே இப்போ எடுத்து ஒட்டிடுவோம். ஓகே 3வது டேப்பும் இப்போ ஒட்டியாச்சு காய்ஸ். ஓகே இப்போ இந்த கதவை திறந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஷாட்கன் எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்ம எவ்வளோ பெரிய பிளேயர், நம்ம கிட்ட போயிட்டு இந்த இதெல்லாம் திறக்க சொல்கிறானுங்க. ஓகே இதை திறந்தாச்சு. ஓகே இப்போ இதில் 3 குறி வைக்கணுமா காய்ஸ். நான்லாம் ஒரு ஷாட் வச்சாலே செத்துடுவானுங்க, இவங்கக்கிட்ட போயிட்டு 3 குறி வைக்க சொல்கிறானுங்க. ஓகே முடிச்சிடலாம் ஈஸியாக. என்ன ரொம்ப லேவ் ஆகுது. ஓகே இப்போ கட்டாயம் 2வது இல்லாட்டி 3வது வரும் காய்ஸ். ஓகே இன்னும் 1 தான் இருக்குது, வந்துடும் பாருங்கள். அவ்வளோதான், 1வது முடிச்சாச்சு காய்ஸ். ஓகே இதுக்கு இங்கே வச்சுருவோம் காய்ஸ். ஓகே 2வது முடிஞ்சு. ஓகே புல்லட் இல்லை, நான் மறந்துட்டேன் புல்லட் இருக்கதை. ஓகே இப்போ புல்லட்டை எடுத்துருவோம். ஓகே 2 புல்லட் எடுத்தாச்சு காய்ஸ். ஓகே குறி வச்சுருவோம், இங்கே வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே காய்ஸ், இன்னும் லாஸ்ட் இது தான் இருக்குது. என்னடா 2 தடவை ஓகேன்னு சொல்கிறேன்னு சொல்லாங்க. ஓகே கொஞ்சம் ரெக்கார்டிங் கட் ஆகிறத கூட கவலைப்படாமல் காய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கேன் பைத்தியக்கார மாதிரி. ஓகே இங்கே வந்து அந்த ஃபியூஸை போட்டுடலாம் காய்ஸ். ஓகே இங்கே ஃபியூஸை போட்டுடலாம். ஓகே போட் எஸ்கேப்புக்கு நான் முதல்ல விளாண்டப்போ போட் எஸ்கேப்புக்கு எல்லா சாமானும் எடுத்து வச்சேன், பட் எந்த சாமானுமே இல்லை. ஓகே காய்ஸ் இப்போ வந்து நம்ம அந்த ஹெலிகாப்டர் கீயை வந்து அங்கே போயிட்டு போட்டு வந்துடுவோம். ஓகே டக்குன்னு ஓடுறா. ஓகே இப்போ வந்து அந்த ஃபியூஸை போடலாட்டி இங்கே ஒரு பலகை இருக்குது, அதனால நாங்கள் விழுந்துருவோம். ஓகே இங்கே கீயை போட்டுருவோம் காய்ஸ். இதில் தான் நான் செஞ்ச தப்பு ஒன்று, கீயை வந்து பிளேனுக்கு போட்டேன், எப்படி எடுக்கிறதுன்னு தெரில காய்ஸ். ஓகே இப்போ வந்து அடுத்த இதுக்கும் போயிட்டு வந்துடலாம் காய்ஸ். ஓகே அது மேலே ஒரு அட்வர்ட் போய்கிட்டு இருக்கும் காய்ஸ், அதை நினைக்காங்க. ஓகே அடுத்தது வந்து டேப்பை எடுத்துருவோம் காய்ஸ். அந்த டேப்பை எடுத்துகிட்டு தான் நான் எங்களுக்கு முக்கியம், அந்த டேப்பை தான் நான் எடுத்துகிட்டு போகணும். அது இருந்தால் தான் அந்த இது ஹெலிகாப்டரில் அந்த மேலே ரெக்க இருக்குது, அதை ஒட்டையிலுங்கிறாங்க. எப்படி காய்ஸ் இவங்க நினைக்கிற மாதிரி ஒட்டுறாங்க, நம்ம எதுவும் பண்ணிடலாது. ஓகே காய்ஸ் இப்போ அடுத்ததாக வந்து கேஸோலின். ஓகே இப்போ கேஸோலின் மட்டும் தான் நான் எடுக்க இருக்குது. ஓகே கேஸோலினே எடுத்து அப்படியே ஃபில் பண்ணோன்னே போயிடலான்னு தான் நினச்சேன், பட் ஹெலிகாப்டருக்கு உள்ளுக்கு போட்டனால என்னால் எடுக்க இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருந்தேன் காய்ஸ். ஓகே இங்கே போயிட்டு கேஸோலின் அப்படியே ஃபில் பண்ணிடுவோம். என்னடா இவ்வளோ ஸ்லோவாக போய்கிட்டு இருக்க. ஓகே டக்குன்னு இங்கேயும் வந்தாச்சு காய்ஸ். ஓகே இப்போ கேஸோலினை அப்படியே ஃபில் பண்ணிடுவோம். என்னடா நிற்கிது டேய். இப்போ ஓகே காய்ஸ் கேஸோலினை அப்படியே ஃபில் பண்ணிடுவோம். என்னடா டேய். ஓகே ரொம்ப லேக் ஆகுது காய்ஸ், அதனால் இது கேஸ் லீக் ஆகுதுல. ஓகே எப்படியோ அந்த லேகை குறைச்சி அப்படியே ஃபில் பண்ணியாச்சு காய்ஸ். இப்போ கிளம்பலான்னு தான் பார்ப்பேன், பட் கிளம்ப இயலாது காய்ஸ்.
இப்போ எப்படி இருக்கிறதுனே தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருப்பேன் காய்ஸ். இவ்வளோ ஆசைப்பட்டு கீ இல்லாமல் போயிடுச்சு காய்ஸ். அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு கீயை தேடிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் எப்படியோ எடுத்தாச்சு காய்ஸ் கீயை அந்த ஓல் வழியால். ஓகே காய்ஸ், இப்போ நான் ஹெலிகாப்டரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறது தான் காய்ஸ் இருக்குது. ஓகே, அப்படியே மறக்காமல் எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஆக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே பிளேனை எடுத்துகிட்டு போக வேண்டியதான் காய்ஸ் இருக்குது. இப்போ கிரானியும் கிராண்ட்பாவும் மேலேருந்து கீழே இருப்பாருங்க. நாங்கள் டேட்டா காட்டுவோம். கிரானி, கிராண்ட்பா வரட்டா. ஓகே காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் முடிஞ்சிருச்சு காய்ஸ். இப்போ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களிடம் விடைபெறுவேன். நான் உங்கள் கேமிங் சாந்தன். டேட்டா.